டெலிவிஷன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, புனித வெள்ளி என்று அழைக்கப்படும் இந்த நாள் சிலுவை நாள் என்று கூட கூறலாம். ஏனென்றால் சிலுவையானது ஒரு காலத்தில் அவமான சின்னமாக கருதப்பட்டது. சிலுவைனாவே அது மரணத்தின் அடையாளமாகத்தான் இருந்தது இல்லையா? அவ்வளவு மோசமான ஒரு புரூட்டல் மர்டர்ன்னு தான் சொல்லுவாங்க. அந்த சிலுவை மரணத்திற்கு நியமிக்கப்பட்டவர்களை அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மரணத்தை அந்த குற்றவாளிகள் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சிலுவையிலே, இதை போன்ற ஒரு நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமது பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார். ஆனால் வேதத்தில் கூறியிருக்கப்படி அவர் என்ன பண்ணார்? அந்த சிலுவை மரணத்தில் அதிகாரங்களையும் எல்லா இதையுமே அவர் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று வாசிக்கிறோம். அப்படி என்றால் இந்த மரணத்தின் அடையாளமாக இருந்த சிலுவை ஒரு புனித சின்னமாக பின்னால் கருதப்பட்டது. அதனால தான் அதை ஒரு அடையாளமாக, அதாவது வெற்றியின் அடையாளமாக இன்றைக்கி நம்ம கழுத்தில் நம்ம அந்த சிலுவையை அணிந்து கொள்கிறோம். காரில் போடுறாங்க, கொடியில் போடுறாங்க, வீட்டில் வைக்கிறோம். சிலுவை ஒரு அடையாளமாக சர்ச்சில் நம்ம மேலே வைக்கிறோம் இல்லையா? இப்படிப்பட்ட அந்த சிலுவையை பற்றிய நம்ம தியானிக்கிறது முக்கியமாக சிலுவையில் ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அடிக்கப்பட்டார், மரணித்தார் என்றதெல்லாம் தான் நம்ம பார்ப்பதற்காக இன்று நம்ம இங்கே வந்திருக்கிறோம். அதிலும் குறிப்பாக சிலுவைக்கு அப்பாற்பட்டு வரலாற்றில் என்னென்னலாம் சிலுவை மரணத்தை பற்றியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எப்படியெல்லாம் மரித்தார், எப்படியெல்லாம் துன்பப்படுத்தப்பட்டார், அவர் என்னென்ன பாடுகளுக்கு உள்ளானார் என்பதை இன்றைக்கி நம்ம தியானிக்க வேண்டிய நாளாக இருக்கிறது. நம்மோடு பேசுவதற்காக திரு வெங்கடேசன் வந்திருக்கிறார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போவோம். தோத்துருங்க. இப்போ சிலுவை பாடுகள் பற்றி நம்ம இன்றைக்கி தியானிக்கிறதா இருக்கோம். நிறைய இடத்துல நம்ம அதாவது நம்ம வேதத்திற்கு அப்பாற்பட்டு, இலக்கிய வேதத்திற்கு அப்பாற்பட்டு சிலுவை மரணத்தை பற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி இப்படி ஒரு கொடிய மரணத்தை அந்த சிலுவையில் அறையப்பட்டார் என்பதெல்லாம் நிறையா தரவுகள் இருக்குது இல்லையா? அதில் குறிப்பாக அந்த காலத்தில் கிரேக்கோ ரோமன் சோர்சஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கிரேக்க ரோமானிய எழுத்தாளர்கள், அது வரலாற்று ஆசிரியர்கள், ஜோசஃபஸ்ஸு, அப்புறம் டாசிட்டஸ்ஸு, இப்படிப்பட்டவங்கலாம் நிறையா எழுதி வைத்திருக்கிறார்கள் சிலுவை மரணத்தை பற்றி. கண்டிப்பாக. அப்போ அதெல்லாம் நம்ம இப்போ நம்ம வேதத்தை மட்டும் நம்ம நம்புகிறோம், விசுவாசின் அடிப்படையில் மட்டுமல்லாமல் நமக்கே தெரியும் அந்த வேதத்தில் ஒரு ஹிஸ்டாரிக்கல் புக் அப்படின்ட்டு. இப்போ நம்ம கேட்குறவங்களுக்கு, மற்றவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்வதற்காக சில என்னென்ன எவிடன்ஸு வரலாற்று ஆசிரியர்கள்லாம் பார்த்துருக்காங்க அந்த மரணத்தை பற்றி நம்ம பேசணும் இல்லையா? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. நீங்கள் அற்புதமான ஒரு விஷயம் சொன்னீங்க. ரொம்ப முக்கியமாக சிலுவை அப்படிங்கிறது ஒரு அவமான சின்னம், கடுமையான தண்டனைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கருவி அல்லது கொலைக்கள கருவி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்றைக்கி நாம் அது ஒரு புனித சின்னமாக மாறி இருக்கிறது. ஆனால் அது வழிபாட்டுக்குரிய சின்னம் கிடையாது. வேதாகம் ஒருபோதும் அது வழிபாட்டு சின்னமாக நமக்கு கொடுக்கவில்லை. இன்றைக்கி நிறைய பேர் சிலுவையை வணங்குறதும், சிலுவையை தொட்டு கும்பிட்றதும், சிலுவையை ரொம்ப மதிப்பாக நினைக்கிறதும், அதெல்லாம், அதாவது சிலுவை என்பது நமக்கு ஒரு அடையாளம். ஒருத்தர் கேட்டார், ஒருவேளை ஏசுநாதர் துப்பாக்கியில் சுட்டு கொண்டு இருந்தால் துப்பாக்கி கழுத்தில் மாட்டிக்குவீங்களா அப்படின்னு கேட்டார். அந்த மாதிரி ஒரு கேள்வி வந்தது. ஏன்னா இன்றைக்கி அந்த மாதிரி தான், அதாவது ஒரு கொலை கருவி அது. சிலுவை என்பது ஒரு கொலை கருவி. அப்படியானால் அது எப்படி ஒரு மகிமையின் சின்னமாக, ஒரு விடுதலையின் அடையாளமாக மாறுகிறது, ஒரு மன்னிப்பினுடைய அடையாளமாக மாறுது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பாவத்திலிருந்து பரிசுத்தத்துக்கு நேராக போகிறதோ அது மாதிரி தான் அந்த சிலுவையும் நான் நினைக்கிறேன். சிலுவை என்பது ஒரு கொலை கருவியாக, ஒரு கொடூரமான கொலைகாரர்களுடைய கொலை செய்யக்கூடிய கருவியாக இருந்தது. இன்றைக்கு ஒரு புனித சின்னமாக, ஒரு மரியாதைக்குரிய ஒரு சின்னமாக, இயேசுவை அடையாளப்படுத்தக்கூடிய சின்னமாக, ஒரு மன்னிப்பின் சின்னமாக இந்த சிலுவை மாறி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதற்கான காரணம் இயேசு இந்த பூமிக்கு மனிதனாக அவர் மரித்த ஒரு கருவியாக அது இருக்கிறது, ஒரு கொலை கருவியாக இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் அப்படிங்கிறது இந்த உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு மன்னிப்பினுடைய அடையாளம். இயேசு இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாக அவர் தேவனுடைய வார்த்தையானவர். யோவான் 1:1 பார்க்குறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளிடம் இருந்தது, அந்த வார்த்தை கடவுளாக இருந்தது. அப்போ கடவுள் இந்த பூமிக்கு மனிதனாக வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுளை விட்டு பிரிந்து போன மனித இனத்தினுடைய அந்த மீட்சிக்காக திரும்ப கடவுளோடு இணைதல், திரும்ப மீட்பை பெறுதல் அப்படிங்கிறது தான். இப்போ இன்றைக்கி உலகத்தினுடைய மதங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு மீட்சிக்கான விஷயத்தை சொல்லுது. எல்லா மதங்கள்லையும் பெரும்பகுதியாக இருக்கக்கூடிய மீட்சி என்ன அப்படின்னா, நம்ம நல்ல காரியம் செஞ்சால் போதும், நன்மைகளை செய்யணும்,
ஏதாவது வந்து பலி கொடுக்கணும், இல்லாட்டி ஏதாவது வந்து கடவுளுக்காக அர்ப்பணிக்கணும். இப்படி பல விதமான மீட்சிக்கான காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் இப்போ பலின்னு சொன்னால் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது. எங்கள் வீட்டில் 8ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பாப்பா இருக்கா, வேறு நம்பிக்கையை சேர்ந்தவள். ஓகே. அப்போ நான் இதுக்கெல்லாம் நான் இது நம்ம தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்காக நிறையா படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ என்கிட்ட வந்து கேட்டான், நீங்கள் உண்மையிலேயே வந்து அப்படி ஏசாமி வந்து சிலுவையில் மறிச்சாலாம் நீங்கள் நம்புகிறீங்களா? ஆமாம் அப்படின்னு. அப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், அவர் கடவுள் தானே, அவருக்கு முதல்ல எப்படி மறிக்க போகிறோன்னு தெரியுமான்னு கேட்டால், எல்லாம் தெரிஞ்சுதாமல் அவர் வந்து மேலே உலகத்துலேருந்து ஆண்டவர்கிட்ட கீழே வந்தார் அவர் நமக்காக அப்படின்னு. அப்போ ஏன் அவர் இந்த சிலுவையே அடிக்கப்படாமல் அவர் அப்படி போயிருந்துருக்கலாம், முதலையே எந்திரிச்சு போயிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டால். அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன், நான் வந்து நமக்காக பலியிட நீங்கள் உங்கள் ஊர்லலாம் நீங்கள் கோழியெல்லாம் நீங்கள் பலியிடுறாங்கல்ல, சேவலெல்லாம் அப்படின்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னா, எதுக்கு பலியிடுறாங்க? இந்த மாதிரி பாவத்திலேருந்து மன்னிக்கணும் தானே பலியிடுறாங்க, அதைத்தான் ஏசாமி தன்னையே பலியாக கொடுத்தான்னு சொன்னப்பறம் அவளுக்கு புரியுது. அவளுக்கு அப்புறம் கண்டிப்பாக அப்போது அதான் நீங்கள் அழகாக சொன்னீங்க. அதாவது கடவுள் தன்னையே கொடுத்து இந்த மனுகுலத்தை மீட்டு கொண்டார். நம்முடைய விசுவாசம் என்ன அப்படின்னா, நம்முடைய நன்மைகளினாலோ நம்ம செய்கிற நற்காரியங்களினாலோ ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை அடைய முடியாது. அப்போ பாவத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு கடவுளே நமக்கு கொடுத்த பரிகார பலி இயேசு கிறிஸ்து. அதான் அழகா வேதம் சொல்லுகிறது, சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணம், அவருடைய இரத்தமானது நம்மை பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விடுதலையாக இருக்கிறது. அப்போது கடவுள் நம்மை விடுவிக்கிறார் அப்படிங்கிறது அந்த சிலுவையிலிருந்து தான் நமக்கு வெளிப்படுகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒரு மீட்பின் அடையாளமாக, மனுகுலத்தினுடைய மீட்சியினுடைய அடையாளமாக அந்த சிலுவை மாறுது. இப்போ இந்த சிலுவையில் அறையப்பட்டார் அப்படிங்கிறது அழகா வேதத்தில் சொல்லப்படும். சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலன் அப்படின்னு வேதம் சொல்லுது. ரொம்ப முக்கியமாக என் சாமி வந்து அடித்தாங்க, என் சாமியை வந்து ரத்தம் சிந்த கொட்டை இழுத்துட்டு போனாங்க, என் சாமியை வந்து எச்ச துப்புனாங்க, என் சாமி வந்து ரொம்ப முடியாதவராக கதறினார் அப்படின்னு சொல்கிறது என்றைக்குமே மேன்மை கிடையாது. ஆமாம். நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆதி கிறிஸ்தவர்களுக்கு அதை விட ஒரு அவமான சின்னம் வேறு எதுவுமே இருந்திருக்காது. ஏன்னா அவங்க அப்படி விரும்பலை. ஆதி அப்போஸ்தலர்கள் அல்ல ஆதி சீஷர்கள் வந்து இயேசு அப்படி அடி வாங்கணும்னு விரும்பவே கிடையாது. அதனால தான் நம்ம பரிசுத்த பவுல் சொல்கிறார்ல, யூதருக்கு வந்து இடரலாயும் கிரேக்கர்களுக்கு பைத்தியமாக இருக்குது. அந்த இடரல்ன்ற வார்த்தைக்கு நான் படித்தப்ப ஸ்கேண்டலான், அந்த கிரீக் வார்த்தையாம், அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த அவதூறு பரப்புறது. அப்போ வந்து உண்மையான ஒரு மெஸ்ஸியாவாக இருந்தால் அவர் ஒரு ராஜா மாதிரில இருப்பார், அவரை போய் இப்படி சிலுவையில் அரைஞ்சாங்க வச்சாங்க, எப்படி ஒரு அவதூறு செய்தியை பரப்புறாங்கன்ட்டு அவங்க நினச்சிருக்காங்க. இயேசுவோட சீஷர்கள்லேயே இயேசு பிரசங்கிக்கும் போது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டவர் பேதுரு. ஆமாம். அவர் இயேசுவை தனியாக கூப்பிட்டு போயிட்டு கடிந்து கொண்டாருன்னு. ஆமாம் ஆமாம். நீங்கள் வந்து இப்படி செய்யக்கூடாது, நீங்கள் அதெல்லாம் இப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க. நான் மறிப்பேன், என்னை வந்து சிலையில் அறைவாங்கன்னு சொன்னதுக்கு அவர் தனியாக கூப்பிட்டு போய் இது பண்ணாராம். நீங்கள் வந்து இப்படிலாம் சொல்லக்கூடாது, இப்படியெல்லாம் பேசாதீங்க, கடவுள் நம்ம கடவுள், நீங்கள் சொன்ன மாதிரி அப்படி இல்லை. எவ்வளோ ஒரு அவமான சின்னம் யோசிச்சு பாருங்க. அப்போது இன்னைக்கு இயேசுடைய சிலுவை மரணம்ங்கிறது அவமானகரமான ஒரு இதாக இருந்த போதும் ஏன் அது உலகம் பூரா பரப்பப்பட்டதுன்னா மீட்பினுடைய ரகசியம் அங்கே தான் இருக்குது. அப்போ இயேசுடைய சிலுவை அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு துக்க வெள்ளி இல்லை, அது வந்து ரொம்ப கருப்பு நாள் அப்படிலாம் கிடையாது. நம்ம இந்த கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்கிறதுனால அது கருப்பு தினம்லாம் கிடையாது. அது ஒரு உண்மையாலுமே சொல்ல போனால் புனித வெள்ளின்னு சொல்லுவாங்க. அது புனித வெள்ளி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு அற்புதமான விடுதலையின் நாள். அதனால ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா குட் ஃப்ரைடே சொல்றாங்க. ஆமாம், நல்ல வெள்ளி. அது ஒரு அற்புதமான நன்மையின் நாள் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். இது ஒரு வரலாற்று நிகழ்வு. இயேசு கிறிஸ்துவை குறித்த சிலுவை மரணத்தை குறித்த வரலாற்று நிகழ்வு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இன்னைக்கு சிலுவையை மறுக்கக்கூடிய சில கூட்டங்கள்லாம் இருக்குது. அவங்கெல்லாம் வந்து இயேசு சிலுவையில் அறையப்பட்டாருங்கிறதையும் மறுப்பாங்க. ஆனால் வேதம் எதை பதிவு செய்திருக்கிறதோ, அப்போஸ்தலர்கள் பரிசுத்த அப்போஸ்தலர்கள் எதை பதிவு செய்து வைத்தார்களோ அதை உறுதிப்படுத்தக்கூடிய செய்திகள் இன்றைக்கு உலகத்தினுடைய, நீங்கள் சொன்னது போல் ரோம கிரேக்க அறிஞர்கள் அவர்களுடைய வரலாறுகளில் அவருடைய புத்தகங்களில் இதை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக இருக்குது சார். அந்த ஆண்டவரை வந்து மரணத்துக்காக அந்த சிலுவையில் அறையறதுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த பிலாத்து பார்க்குறாரு இல்லையா, அந்த பிலாத்தினுடைய விசாரணை, அதெல்லாம் அண்ணா காய்பா விசாரணை, அதெல்லாமே ரொம்ப வாசிக்க இப்போ நம்ம சின்ன பிள்ளைலேருந்து வாசித்துட்ருக்கோம். அதெல்லாம் இப்போ வாசிக்கிறப்ப நமக்கு வந்து இன்னுமே ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா அவன் வந்து அந்த அண்ணா காய்பா 2 பேருமே மாமே மருமகன் என்ற அவங்க எப்படியாவது இந்த பிரதான ஆசிரியன் வந்து சாட்சி பொய் சாட்சியெல்லாம் கொண்டு வராங்க. அது எந்த சாட்சியும் வந்து ஒவ்வவே இல்லை. உடனே அவன் என்ன பண்ணுறான், வந்து நீ இப்போ உண்மையிலே தேவனுடைய குமாரனான்னு கேட்குறான். ஆமானோடனே வஸ்திரத்தை கிழிச்சு போடுறான் அவன். இனிமேல் சாட்சியே தேவையில்லை, இதுக்கு நம்ம நிறைய பார்க்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு சிலுவை மரணத்துக்கு அப்போ ஒப்பு கொடுக்குறாங்க. அப்போ அந்த சிலுவையில் வந்து எப்படின்னா அந்த
ஃபுட்ரெஸ்ட்னு ஒன்று வச்சுருப்பாங்களாம். நடுவில் காலை வந்து அவங்க வந்து கொஞ்சம் சின்னதாக வச்சுருப்பாங்களாம். பொதுவாகவே வந்து சிலுவை மரணம் அப்படின்னா ஒரு 2 நாள் 3 நாள் அந்த பாடி அங்கே இருக்கும் போல். அப்போ தான் அவங்களுக்கு வந்து, ஏன்னா அவங்களுக்கு அது வரைக்கும் உயிர் போகாமல் அது துடிச்சிட்டு இருக்கும். அப்போ 2 நாள் அப்படி பார்க்குறப்ப இவங்க என்ன பண்ணிடுவாங்க, அந்த ஃபுட்ரெஸ்ட் எடுத்துருவாங்களாம். எடுத்தால் ஏன்னா அந்த சர்க்குலேஷன், பிளட் சர்க்குலேஷன் அப்போ வந்து மேலே ஹோல் பாடி இங்கே தங்குறதுனால தலைக்கு போகாமல் அந்த சீக்கிரமே அந்த டெத்து ஏற்படுத்தும் போல். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான அந்த ஒரு சிலுவையில் தான் அந்த மரணத்துக்கு ஆண்டவர் இது பண்ணியிருந்திருக்கிறாரு, வந்திருக்கிறார் ஆண்டவர். குற்றமே இல்லாத ஒரு பலி நமக்காக, குற்றமில்லாத ஒரு பலியாக்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி தான் நம்ம அதுல இருந்து பார்க்குறோம். அதாவது கொடூரமான ஒரு மரணம், குரூரமான ஒரு மரணம். ஏன் இந்த குரூரமான மரணம்னா, நம்முடைய பாவத்தினுடைய விளைவு அப்படிங்கிறது இவ்வளவு கொடூரமானதுன்னு நாம மனிதர்கள் புரிந்து கொள்ளணும். இது ஏதோ வேற எதுக்கோ அப்படிங்கிறது இல்லை. மனிதர்களுக்கு நம்முடைய பாவம் எப்படிப்பட்ட விளைவை உடையது, கடவுள் எப்படிப்பட்ட கிரயத்தை நமக்காக செலுத்தி இருக்கிறார் அப்படின்னும் போது அவர் மேல நமக்கு வைக்கக்கூடிய அன்பு நமக்கு பெருகுகிறது. அதான் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு சிலுவை அப்படிங்கிறது கிறிஸ்துவின் மேலே நமக்கு இருக்கக்கூடிய அன்பினுடைய அடையாளமா இருக்கு. அப்ப நம்ம எந்த அளவுக்கு கிறிஸ்துவை நேசிக்கணும், எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம வந்து அந்த அன்பை செலுத்தணும் அப்படிங்கிறதுக்கு சிலுவை ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. அப்போ இன்னைக்கு இது ஒரு ஆதாரபூர்வமான ஒரு செய்தி அப்படிங்கிறது வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டது, எவ்வளவு துல்லியமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுங்கிறத ரோம கிரேக்க அறிஞர்களுடைய இதுலேருந்து பார்க்குறோம். மிக முக்கியமாக ஒருவரை பார்த்தோம்னா, ரொம்ப முக்கியமானவர் வந்து இந்த கொர்னேலியோ டாசிட்டஸ் அப்படிங்கிற ஒரு ரோம வரலாற்று ஆசிரியர். அவருடைய அந்த பதிவு ரொம்ப முக்கியமானது. அவர் எழுதியிருக்க 2 புத்தகங்களில் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவை மரணத்தினுடைய விஷயங்களை குறித்து அவர் ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கிறார். அகஸ்டஸ் பேரரசன் மரணமடைந்த கிபி 14ஆம் ஆண்டிலிருந்து, அதாவது நீரோ பேரரசனுடைய அந்த நீரோ மன்னனுடைய அந்த காலம் வரைக்கும் அவர் எழுதின அந்த வரலாறுகளில் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த விஷயங்களை குறித்து அவர் வந்து எப்படி நீரோனுடைய ஆட்சி காலத்தை பற்றி எழுதும்போது அவர் எழுதுறாரு, கிறிஸ்து வந்து சிலுவையில் அறையப்பட்ட விஷயங்களை குறித்து அவர் எழுதியிருக்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, அங்கே ரொம்ப முக்கியமாக அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரோம பட்டணம் தீ பற்றி இருந்தது இல்லைங்களா, தீ பற்றி எரியும் போது இது வந்து இந்த நீரோ மன்னனுடைய தவறான ஆணையினால் நடைபெற்றது அப்படின்னு தெரிஞ்சதுனால அந்த ஒரு பழி தான் மேலே வந்துருச்சுங்கிறதுக்காக அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, நிறைய நல்ல காரியங்கள்லாம் செஞ்சு பார்க்குறான். நல்ல பேர் கிடைக்குமா அப்படின்னு. ஆனால் அவனுக்கு பேர் கிடைக்கல. அப்போ அவன் என்ன செய்கிறான்னா, அந்த காலத்தில் வந்து கிறிஸ்தவர்களை நிறைய வெறுத்திருக்கிறாங்க. ஏன்னா இது ஒரு புதிய மார்க்கமாக பரவி கொண்டிருந்ததுனால அன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு வந்து அது மேலே ஒரு வெறுப்பு இருந்திருக்கு. என்னடா இவங்க திடீர்னு இந்த மாதிரி ஒரு உபதேசத்தை சொல்கிறாங்களே அப்படின்னு. அப்போது நிறைய பெரும்பான்மை மக்களுக்கு அவங்க மேலே ஒரு வெறுப்பு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நீரோ என்ன செய்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிறிஸ்தவர்களை கொலை செய்கிறான். அப்போ அதை குறித்து இவர் ஒரு பதிவை எழுதுகிறார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, திபேரியு ராயனுடைய காலத்தில் யூதேயாவில் ஆளுநராக இருந்த பொந்தியு பிலாத்தினால் கொல்லப்பட்டவர் யாரு? இந்த கிறிஸ்தவர்களுடைய பெயர் உருவாக காரணம். ஆயினும் அழிவை விளைவிக்கும் அந்த மூட நம்பிக்கை சிறிது காலம் அடக்கப்பட்டிருந்தாலும் அந்த தவறான நம்பிக்கை தோன்றிய யூதேயாவிலும் ரோம் நகரம் முழுவதிலும் அது மீண்டும் தலை தூக்கியது அப்படிங்கிறார். அந்த தவறான நம்பிக்கைன்னு எதை சொல்றாருன்னா, இயேசுடைய சிலுவை மரணமும் அவரோட உயிர்த்தெழுதலையும் நம்புகிறவங்க. அவர் அதாவது இது வந்து கிறிஸ்தவர்கள் எழுதியிருந்தா நம்ம நம்ப முடியாது. ஆனா கிறிஸ்தவுடைய எதிரிகளாக அல்லது கிறிஸ்தவ விசுவாசத்துக்கு வெளியே இருந்தவர்கள் என்ன எழுதுறாங்கன்னா, அழகா சொல்றா பாருங்க, திபேரியு ராயனுடைய காலத்துல யூதேயாவின் ஆளுநராக இருந்த பொந்தியு பிலாத்துவினால் கொல்லப்பட்டவர் இந்த கிறிஸ்து. இந்த மக்களுடைய தலைவர் யார் அப்படின்னா, திபேரியு ராயனுடைய காலத்தில் இருந்தவர் பொந்தியு பிலாத்தினால் கொல்லப்பட்டவர் அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஆனல்ஸ்னு ஒரு புத்தகம் எழுதியிருப்பாரு. அந்த புத்தகத்தில் இந்த வரலாற்றை குறிப்பிடுறாரு. அது மட்டும் இல்லை, அந்த குறிப்பில் இன்னொரு முக்கியமான குறிப்பு நான் ஏற்கனவே சொன்னது தான், இந்த தவறான நம்பிக்கை கொஞ்ச காலம்தான் வந்து அடங்கி இருந்தது. அந்த ஆரம்பத்தில் அந்த கிறிஸ்தவர்கள் அவங்க கொலை செய்யும்போது கொஞ்ச நாள் அப்படியே அமுங்கலையே அந்த அமுங்கி இருந்தது. ஆனால் மறுபடியும் அது வந்து என்ன செஞ்சது, மறுபடியும் யூதேயாவிலும் ரோமாபுரியிலும் அது வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அவர் திரும்ப சொல்லுகிறார். பாருங்க, இதை வந்து வேதாகம பதிவு செய்த விஷயம். பொந்தியு பிலாத்துவினுடைய காலத்துல அப்படிங்கிற நம்முடைய விசுவாச பிரமாணமே வந்து சொல்ல பாடுபட்டு மரித்த 3ஆம் நாள் அந்த பிரமாணத்தோட ஒத்து போகக்கூடிய ஒரு செய்தியை வந்து இந்த டாசிட்டஸ் எழுதியிருக்கிறார். அப்ப ரோம வரலாற்று ஆசிரியருடைய அந்த வரலாற்று பதிவுல இந்த விஷயம் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியா இருக்கு சிஸ்டர். இந்த டாசிட்டஸ் உடைய பதிவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இதோட நிக்கல, டாசிட்டஸ் மட்டுமே கிடையாது. அடுத்த லூசியன் அப்படிங்கிற ஒரு சமோட்டா பகுதியை சேர்ந்த லூசியனும் இதே விஷயங்களை அவரும் வந்து இயேசு கிறிஸ்துடைய அந்த அவர் வந்து ஆக்சுவலாக சொல்ல போனால் அந்த வசைப்பா எழுதுவார். அவருடைய இது வந்து இந்த
சாப இது மாதிரி கவிதைகள் மாதிரி எழுதக்கூடிய ஒருவர் கிரேக்க எழுத்தாளர், இந்த லூசியன். அவர் வந்து என்ன எழுதுறார், சமோட்டாவை சேர்ந்தவர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்கள் இன்னும் கூட ஒரு குறிப்பிட்ட ஒருத்தரை வணங்குறாங்க. அவங்க வந்து ஒரு வித்தியாசமான சடங்காச்சாரங்களை வந்து புகுத்தியவர். அவர் கிறிஸ்துவ பற்றி சொல்கிறார். அவர் வந்து அதற்காக சிலுவையில் அறையப்பட்டவர். அந்த மக்களை வந்து தவறாக வழிநடத்தியவர் அவர் தான். அது சொல்ல தவறாக வழிநடத்தியவர் தான். அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க, தாங்கள் இரவாமல் பிழைத்திருப்போம் அப்படின்னு, அதாவது நித்திய ஜீவனை பெறுவோம் அப்படின்னு நம்புறாங்க. இப்ப கூட நம்ம ஆட்கள் போய் சொல்லிட்டு இருக்காங்களா? அதான் இல்ல, அவர் அந்த காலத்துல இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் போது ஆரம்ப கால விசுவாசிகளுக்கு நாம வந்து மரிக்க மாட்டோம், உயிரோட போயிடுவோம் அப்படின்னு நினைச்சாங்க. இயேசுவோட வருகை, 2வது வருகை உடனடியா இருக்கும் அப்படின்னு அவங்க நம்பினாங்க. அதனால சரீர மீட்புக்காக அவங்க காத்திருந்தாங்க அப்படிங்கிறத அப்போஸ்தலனாகிய பவுல் அதை தெளிவுபடுத்துறாரு. நான் உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட போவோம் அப்படின்னு அவங்க அதை காத்திருந்தாங்க. அதை தான் அவர் எழுதுறாரு. அவங்க வந்து இந்த நித்திய ஜீவனுக்கு போகிறதுக்கான ஒரு தவறான இதில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க வந்து மரணத்தை கண்டு அஞ்சுவதில்லை. கிறிஸ்தவங்களை குறித்து சொல்றாரு, அவங்க மரணத்தை பார்த்து அஞ்சுறதில்லை. அவங்களுக்கு வந்து சில மத சடங்குகள் அவர் கொடுத்துருக்கிறாரு. அவர்கள் எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் சகோதரர்களாக இருக்கிறாங்க. அவங்க ஒருவர் வந்து என்ன பண்றாங்க, சகோதரர்கள். அவங்களுக்கு பிரிவு இல்லை, ஐக்கியத்தை தானே நம்ம கிறிஸ்தவம் வந்து வலியுறுத்துது இல்லை. அதை சொல்றாரு. அது மட்டும் இல்லை, அவங்க என்ன சொல்றாருன்னா, அவங்க வந்து எப்போ அந்த சமயத்தை ஏற்றுக்கொள்றாங்களோ அப்ப இருந்து அவங்க கிரேக்க கடவுளை வந்து வணங்குறது இல்லை, கிரேக்க கடவுளை வணங்க மாட்டேங்கிறாங்க. அந்த உலக பொருள்களை வந்து அவங்க ரொம்ப துச்சமாக மதிக்கிறாங்க. அதாவது வேர்ல்ட்லி திங்ஸை வந்து ரொம்ப தாழ்வாக நினைக்கிறாங்க. அவ்வளவு நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. பாருங்க, இந்த கிறிஸ்தவ அந்த ஆரம்ப கால அவர் வந்து சிலுவையில் அறையப்பட்டார் அப்படிங்கிற செய்தியை வந்து இவர் வந்து பதிவு பண்றாரு. 2வது, கிறிஸ்தவர்களுடைய ஆதி நம்பிக்கை என்ன அப்படிங்கிறது குறித்தும், அவர்கள் எப்படி வந்து வைராக்கியமாக இருந்தாங்க அப்படிங்கிறத குறித்தும் வந்து இவர் தெளிவாக பதிவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நம்ம இன்னொரு வரலாற்று பதிவாக இருக்கு. அடுத்தது கொண்டு பார்த்தீங்கன்னா சுட்டேனியஸ் அப்படிங்கிறவர். சுட்டேனியஸை வந்து இந்த நீரோவுடைய அந்த காலத்தில் வந்து கிறிஸ்தவர்கள் துன்பப்படுத்தப்பட்டதை அவரும் பதிவு செய்கிறார். அவர் அது வந்து குறிப்பாக அந்த கிபி 49 வந்து கிளவுதிராயனுடைய காலத்தில் வந்து யூதர்கள், அதாவது யூத கிறிஸ்தவர்கள் வந்து ரோமாபுரியை விட்டு வெளியேற்றப்பட்டாங்க, யூதர்களும் கிறிஸ்தவர்களும். அதை குறித்தும் அவர் வந்து பதிவு செய்திருக்கிறார். அதாவது அந்த இதில் வந்து அது எந்த புஸ்தகம்னா, இந்த 12 சீசர்ஸ்னு ஒரு புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறாரு. அதுதான் இந்த கிளவுதிராயனை பற்றி எழுதியிருக்கிறாரு. இதை வந்து ஆமாம், இதை வந்து ஒரோசியஸ்ன்ற ஒரு எழுத்தாளர், ரைட்டராக இருந்திருக்கார் அந்த காலத்தில். அவர் வந்து இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது மாதிரி கிளவுதிராயன் வந்து கிபி 41 54 வரைக்கும் அரசாட்சி பண்ணாரு. அதுல 49, நீங்க சொன்ன 49 ஆண்டு இது நடந்த அவர் குறிப்பிடுறாரு. அவர் யூதர்களை வெளியேற்ற சம்பவம். இது வேதாகம சம்பவம். வேதாகமத்துல இந்த சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை வந்து இன்னொரு இப்படி 2 வரலாற்று ஆசிரியர்கள் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. இப்ப இதே நம்ம ஈக்குவல் பண்ணி பார்த்தோம்னா, அந்த நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 18வது அதிகாரத்துல சொல்லுவார் பரிசுத்த பவுல், அதாவது கிளவுதிராயன் காலத்திலே யூதர் எல்லாரும் ரோமாவிலிருந்து விரட்டப்பட்டப்ப அந்த யூதன் அவர் ஆக்கிலாவை பார்க்குற சம்பவத்தை எழுதுறாரு. இத்தாலி தேசத்தானாகிய பொந்து தேசத்தை சேர்ந்த ஆக்கிலாவையும் பார்த்தாருன்னு எழுதுறாரு. அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ இது வேற ரெக்கார்டில் இருக்கிறதும் அந்த கிளவுதிராயன் விரட்டினான்னு போட்டிருக்குது. அதே ரெக்கார்டு நம்ம பைபிளில் இருக்குது. அப்போ சுட்டேனியஸ் உடைய அந்த பதிவு அப்படியே வேதாகம பதிவோடு கூட ஒத்து போகுது பாருங்க. அப்போஸ்தலர் 18:2 அந்த கிளவுதிராயன் காலத்தில் யூதர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் அப்படிங்கிறத சுட்டேனியஸ் தன்னுடைய பதிவில் எழுதியிருக்கிறார். அப்போ எவ்வளவு வரலாற்று பூர்வமாக வேதம் வந்து அங்கங்கே அப்படி இருக்க வரலாற்று பதிவுகளை வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் வெளியில உலகத்துக்கு தெரியாதனால தான் வந்து இதெல்லாம் நடந்திருக்காது அப்படின்னு சொல்றதுக்கு ஏதோ எழுதி வச்சிருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு எழுதியிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இதெல்லாம் வரலாறுகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. எப்படி லூக்கா எழுதுவாரு, அதாவது உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதுவதற்கு அகஸ்டராயனுடைய காலத்தில், அகஸ்டஸ் சீசஸ் காலத்தில் நடந்தது. இது வரலாற்று பதிவு. அது நம்ம வந்து வேற எந்த புத்தகங்களிலும், வேற எந்த புராணங்களிலும், வேற எந்த மத புத்தகங்களும் இப்படிப்பட்ட ஒரு ஆத்தென்டிசிட்டியான, இன்னைக்கும் அது வரலாறுல இருக்கு. கிமு 4ஆம் நூற்றாண்டுல இருந்து 4வது ஆண்டுல இருந்து கிமு 1ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த குடிமதிப்பு சென்சஸ் நடந்திருக்கு. உலகத்தினுடைய முதல் சென்சஸ் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு வரலாற்று பதிவு இருக்கு. மக்கள் வந்து இப்படி வரலாற்று பதிவுகள் என்னென்ன இருக்குதுன்னு பைபிளை தேடினாவே வந்து உண்மையான சத்தியத்தை அவங்க கண்டுபிடிச்சிக்கிடுவாங்க. அதையும் பண்ண மாட்டேங்கிறாங்க நிறைய பேர். கரெக்ட். அதே மாதிரி தான் வந்து டார்சன், ரோம பேரரசன் டார்சனுடைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கிபி 100 வாழ்ந்தவர் வந்து பிளைனி, யங்கர் பிளைனி அப்படின்றவர்.
இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆசியா மைனர்ல இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வந்து ஆளுநராக இருக்க கவர்னர். இவர் என்ன பண்றாரு, டிராசனுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அதுல இங்க ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறாங்க, இவங்க வந்து கிறிஸ்டியன்ஸு. அவர் எழுதுறாரு, கிறிஸ்தவர்கள ஆண்கள் பெண்கள் சிறுவர்களை வந்து நான் வந்து கொலை செய்யணும்னு பார்த்தா அவங்க வந்து ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க, கிறிஸ்துவை ஃபாலோ பண்றாங்க, அந்த நம்பிக்கைக்காக அவங்க வந்து உயிரை கொடுக்கறதுக்கும் தயாரா இருக்காங்க, ஆனா ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்க, அவங்க உண்மையாளர்களா இருக்கிறாங்க அப்படின்னு எழுதுறாரு. அவங்கள வந்து நான் வந்து உங்களை கும்பிட மாட்டேங்கிறாங்க, உங்க சிலையை கும்பிட மாட்டேங்கிறாங்க, அதுதான் அவங்க செய்யற மிகப்பெரிய தவறா இருக்கு, அவங்கள நான் எல்லாத்தையும் கொன்றுட்டுமா அப்படின்னு அவர் எழுதுறாரு. திரும்ப இவங்களை கொன்னாலும் அவங்க விசுவாசத்தை விட மாட்டேங்கிறாங்க, குறிப்பிட்ட நாள்ல அவங்க வந்து கூடி அவரை வந்து அவருடைய அந்த இவரை வந்து தலைவரை ஆராதிக்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க, ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்க, எந்த தவறும் செய்ய மாட்டேங்கிறாங்க, ஆனா அவங்கள நான் கொல்றது எப்படி, கொன்றுட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ ஒரு எதிரி அங்க இருக்கக்கூடிய அவருடைய ஆளுகை ஆசியா மைனர்ல இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை குறித்து அவர் எழுதுறாரு. இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நாள்ல இவர் சிலுவையில் அறையப்பட்டவரை வந்து நம்புறாங்க, அவரை வந்து ஃபாலோ பண்றாங்க, அவர்தான் மெஸ்ஸியான் நம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு. அவரு வந்து அவங்க வந்து சாகரத்துக்கு துணிஞ்சு நிக்கிறாங்க, தங்களோட மரணத்தை பார்த்து அவங்க பயப்படவே இல்லை அப்படிங்கிற செய்தியை பிளைனி வந்து எழுதுறாரு, யங்கர் பிளைனி எழுதுறாரு. அதே மாதிரி மற்ற ஒரு 2 பேருடைய இது வந்து ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா, ஒருவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நான் ரிலீஜியஸ் ரைட்டர். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமானவர் தாலஸ். தாலஸ் எழுதும்போது தெளிவாக என்ன எழுதுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய புத்தகத்தில் இயேசு கிறிஸ்துடைய அந்த சிலுவை மரணத்தின் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த 3வது புத்தகத்தினுடைய 3வது பகுதியில் எழுதுறாரு, ஒரு நாள் பகல் நேரத்துல வந்து இருள் சூழ்ந்துருச்சு, இந்த கிளவுராயனுடைய காலத்துல இருள் சூழ்ந்துருச்சு, அதுக்கான காரணம் வந்து கிரகணம் ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிறார். ஒரு காரணம் சொல்லணும்ல, அப்ப கிரகணம் வந்துருச்சு அப்படின்றாரு. ஆனால் அது விஞ்ஞானபூர்வமாக நம்ம பார்க்கும்போது அன்னைக்கு வந்து கிரகணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பஸ்கா பண்டிகை நேரம் வந்து பௌர்ணமி நாளாக இருக்குது. பௌர்ணமி நாளில் வந்து உங்களுக்கு வந்து கிரகணம், சூரிய கிரகணம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதை வந்து அவர் தெளிவுபடுத்துகிறார். இது எங்கே வேதம் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு சுவிசேஷத்தில் 27:45 மத்தியான நேரத்தில் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்றுன்னு வேதம் பதிவு செஞ்சுருக்கு. மத்தேயு சுவிசேஷத்தில் மார்க் 15:3 இந்த விஷயத்தை நம்ம படிக்கிறோம். இதை வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து இவர் பதிவு பண்ணுறாரு, அதாவது தாலஸ் பதிவு பண்ணுறாரு. தாலஸ் மாதிரியே பிளேகான் அப்படிங்கிறவரும் பதிவு பண்ணுறாரு. இவர் ரொம்ப முக்கியமானவர். இவரும் வந்து தன்னுடைய புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவு, திபேரியராயன் என்ற பேரரசு நாட்களில் ஒரு பௌர்ணமி காலத்திலே சூரிய கிரகணம் தோன்றிற்று அப்படின்றார். இவரும் தாலஸ் மாதிரி என்ன சொல்றாருன்னா, இது ஒரு கிரகணம், சூரிய கிரகணம் அப்படின்னு வேற ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும். அப்போ சிலுவை மரணத்தின் நேரத்தில் ஏற்பட்ட அந்த அந்தகாரத்தை குறித்து இவங்க தெளிவுபடுத்துறாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜோசபஸ் சொல்றாரு, இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். ஜோசபர் ஒரு வரலாற்று ஆசிரியர், யூத வரலாற்று ஆசிரியர். அவரும் சொல்றாரு இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், அவரை பின்பற்றாங்க ஒரு மக்கள் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்க. மாரா ஃபார் செராஃபின் அப்படின்னு சொல்லக்கூடிய, செராபியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் யாருன்னா, இவர் ஒரு ஸ்தோயிக்குடைய தத்துவ ஞானி. இவர் வந்து ஜெயிலில் இருக்கிறார், தன்னுடைய நம்பிக்கையாக ஜெயிலில் போடப்பட்டிருக்கார். அவர் ஜெயிலில் இருந்து தன்னுடைய மகனுக்கு கடிதம் எழுதும்போது சாக்ரட்டீஸை பற்றியும் அதே நேரத்தில் பித்தாக்கரஸை பற்றியும் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் சொல்கிறார். இயேசுவை பெயர் சொல்லாமல் ஒரு நல்லவர், ஒரு மனிதர், யூதர்களுடைய ராஜான்னு சொல்கிறார். 3 பேரை பற்றி சொல்கிறார். இவர் ஒரு கிறிஸ்தவர் கிடையாது. ஏன் கிறிஸ்தவர் கிடையாதுன்னா, இவர் வந்து சாக்ரட்டீஸையும் பித்தாக்கரஸையும் இவரையும், அதாவது ஜீசஸையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஞானிகளுடைய அடிப்படையில் வைக்கிறார். ஒரு கிறிஸ்தவராக இருந்தால் இயேசு வந்து தெய்வமாக வச்சுருப்பார். அப்படி வைக்காமல், மெஸ்ஸியாவை வைக்காமல் இவர் என்ன சொல்ல, யூதருடைய ராஜா அப்படிங்கிறார், யூதருடைய அரசனாக இருக்கிறவர். சாக்ரட்டீஸையும் கொன்னாங்க, பித்தாக்கரஸையும் கொன்னாங்க, இயேசுவையும் கொன்னாங்க. மற்ற 2 பேர் சாதாரண விஷயத்துக்காக மரித்தாங்க. இந்த யூதர்களுடைய ராஜா ஒரு நல்ல விஷயத்துக்காக கொலை செய்யப்பட்டார். அப்படி கொலை செய்யப்பட்டதுனால யூதர்கள் அதற்கான தண்டனை அனுபவிச்சாங்க, அவர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள். ஆனால் இயேசு அவருடைய போதனையினால் இன்றைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு இந்த மார் செராபியன் வந்து சொல்றார். அப்போ அவருடைய பதிவுகளில் தெளிவாக சொல்றார். கிபி 70களில் அவர் வந்து எழுதக்கூடிய இந்த பதிவு என்ன அப்படின்னா, இயேசு சிலுவையில் மரித்தார். அப்போ இயேசுடைய சிலுவை மரணம் அப்படிங்கிறது ஒரு வரலாற்று நிகழ்வு, இது யாருனாலையும் மறுக்க முடியாது. அப்படி யாராவது மறுத்தால் அவங்க வந்து நிச்சயமாக உண்மைக்கு புறம்பாக பேசுகிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. இயேசுடைய சிலுவை மரணம் தான் இந்த மனுகுலத்தினுடைய விடுதலை. அதான் வேதம் அழகா சொல்லுது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு இயேசுவை பற்றி யோவான் ஸ்நானகன், தீர்க்கதரிசியாகி யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார். அப்போ உலகத்தினுடைய பாவத்தினுடைய விடுதலையாக இருப்பது சிலுவை.
இந்த சிலுவையினுடைய விடுதலையினால தான் அழகாக சொல்லப்படும். பைபிள் அழகான வார்த்தை என்னன்னா, மரணத்தினுடைய அதிகாரியாகிய பிசாசனுடைய வல்லமையே அவர் வந்து என்ன பண்ணாரு, பிடுங்கிட்டாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் இருந்த மக்களை விடுதலை செய்யும்படியாக அவர்களுக்கு எதிராக இருந்த கையெழுத்தை குலைத்து போட்டவர் அப்படின்னு கொலோசைய நிருபத்திலும் நம்ம வந்து இதெல்லாம் வாசிக்கிறோம். அப்போ இயேசுனுடைய சிலுவை அப்படிங்கிறது ஒரு விடுதலை. இயேசுனுடைய சிலுவை மரணம் அப்படிங்கிறது சாபத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் மனுகுலத்தினுடைய விடுதலை. அதனால இது ஒரு துக்கப்பட வேண்டிய நாள் இல்லை, இது ஒரு வெற்றியின் நாள். அதனாலதான் சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார் அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். ஒருவேளை நம்ம நினைக்கலாம் இது வந்து யூதாஸ் மூலமா தான் நடந்தது, பிசாசு அவனுக்குள்ள ஏவி நடந்தது இல்லையா அப்படின்னு. இங்கதான் ரொம்ப கவனமா பார்க்கணும். இயேசுவனுடைய சிலுவை மரணம் அப்படிங்கிறது கடவுள் வந்து அந்த சிலுவை மரணத்துக்குள்ளாக உலகத்தினுடைய விடுதலை வச்சிருந்தார். பிசாசு என்ன நினைச்சான், இயேசுவை சிலுவையில அரைஞ்சிட்டோம்னா எல்லாமே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு நினைச்சான். அவனுக்கு இயேசுவை சிலுவையில முடிச்சிடணும்னு நினைச்சான். ஆண்டவர் அந்த சிலுவையில தான் மனித குலத்தினுடைய விடுதலை அப்படிங்கிறது எழுதியிருந்தார். அது அவனுக்கு தெரியாதனால தான் அவன் சிலுவைக்கு நேராக இயேசுவை கொண்டு போனான். ஆனால் எங்க அவன் கொண்டு போனானோ அதே இடத்துல தான் இயேசுவினுடைய அந்த சிலுவை மரணத்தின் மூலமாக முழு மனுகுலத்தினுடைய விடுதலையும் கடவுள் நியமித்திருந்தார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு இந்த அற்புதமான நாளில் நாம் வந்து சிலுவையினுடைய அந்த விடுதலையை பற்றி நாம் அறிந்திருக்கோம். இன்னைக்கு பாவத்தோடு சாபத்தோடு இருக்கிற மக்களுக்கு விடுதலை கொடுக்கிறது அந்த சிலுவை. அந்த சிலுவையினுடைய அந்த உபதேசம் தான் நம்ம விடுவிக்கிறது அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்கிறோம். நிச்சயமாக இது ஒரு ஆசீர்வாதமான நாள் அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்ளலாம். அருமையான செய்தியை நீங்கள் கேட்டாங்க. சிலுவையானது ஒரு அவமான சின்னமாக இல்லாமல் நமக்கு வந்து ஒரு விடுதலையின் சின்னமாகத்தான் நம்ம நினைக்கணும். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் ரொம்ப அழகாக தீர்க்க தரிசனம் சொன்னதுபடி சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் இருதயம் நறுங்குண்டவங்களுக்கு விடுதலையையும் கொடுக்குற கதை அவர் வந்தார். அதை அவர் சிலுவையிலே நிறைவேற்றி முடித்தார் இல்லையா. நம்மளும் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து எத்தனையோ பார சிலுவைகள் நம்ம சுமந்து கொண்டு இருப்போம். வந்து வீட்டில் எவ்வளோ கடன் பிரச்சனை இருக்கலாம், இப்போ வேலை ஸ்தலத்தில் தொல்லைகள் இருக்கலாம், குடும்பத்தில் பல பிரச்சனைகள்லாம் இருக்கலாம். எல்லாமே ஒவ்வொரு சிலுவையாக தான் நம்ம வந்து ஒருவேளை நம்ம தோளில் தொங்க விட்டுக்குமோ என்னமோ தெரியல. அப்படி இருந்தால் கூட நீங்கள் வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வாருங்க. அவர் வந்து ஒரு படத்தில் பார்க்குறது மாதிரி ஒரு ஃபிகர் கிடையாது, ஒரு இமேஜ் கிடையாது. உண்மையிலே இன்றும் பரலோகத்தில் வீற்றிருக்கிற சிலுவை மரணத்துக்கு அப்புறம் அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டுமாக 3 நாள் உயிர்த்தெழுந்திருக்கிற கர்த்தர் தான் நம்மளோட இயேசு கிறிஸ்து. அவர் நமக்கு விடுதலை தர காத்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த புனித வெள்ளி என்று அழைக்கப்பட்டாலும், இதை கருப்பு தினம் என்று அழைக்கப்பட்டாலும் கூட, நம்ம அந்த சிலுவையை வந்து ஒரு அவமான சின்னம் என்று கருதப்பட்டிருந்தாலும் கூட இன்றைக்கு நிலைமை நமக்கு அப்படி இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் முழு மனதோடு வாருங்கள், விடுதலையை பெறுங்கள். அந்த எதற்காக ஆண்டவர் அந்த சிலுவையை தூக்கி சிலுவை மரணத்தில் அவர் வந்து மரித்தாரோ, நமது பாவங்களிலிருந்து நம்ம மீட்பதற்காகத்தான் அவர் வந்து அந்த கோர சிலுவை மரணத்தை வந்து அவர் மேற்கொண்டிருந்தார். இன்றைக்கி நிலைமை அப்படி இல்லை. எனவே எத்தனையோ விதங்களில் நம்ம வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். செய்திகள் இருக்கின்றன. நம்ம கையிலே நம்ம வந்து எத்தனையோ செல்லில் பார்க்கலாம். அப்படிப்பட்ட செய்திகளாக நீங்கள் பார்த்து அவர் யார் என்பதை நீங்கள் முற்றுமாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். விடுதலை பெறுவதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் வாருங்கள். ஆண்டவர் தாமே இந்த செய்தியையும் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. வணக்கம்.